ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப பிஸியாக இருக்க டைமில் என்னோட ஒர்க் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குட்டி மோட்டிவேஷனோட தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அதை பற்றி டீட்டெயிலாக அது வந்து கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் லாஸ்ட்டில் வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு அந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம ப்ளவுஸ் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். எந்தெந்த ஆர்டர்ஸ் வந்து எத்தனாம் தேதி கொடுக்கணும், என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், லைனிங் வாங்கணுமா, அதெல்லாம் சொல்லி பார்த்துட்ருக்கேன். இப்போ இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளவுஸஸ் எல்லாமே நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஸ்டிச் பண்ணது. 2 ப்ளவுஸ் வந்து நைட்டே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் ப்ளவுஸ் ஒரு 11 மணிக்கு கொடுத்து டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது. 2 ப்ளவுஸ் வந்து நைட்டே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு 2 ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தது தான். அந்த மாடல் ப்ளவுஸும் அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸும் காலையில் எழுந்திரிச்சு சகர் முடிச்ச கையோட ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்டிச் பண்ணி ஒரு 6 o'clock ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி 10 o'clock மேலே வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் எல்லாமே வந்து கவரில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே நேற்று வந்து நைட் வந்து கொடுத்துட்டு போனது. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சரி, மார்னிங் எடுத்து பார்த்துக்கலாம், இருக்க ஒர்க்கை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி இது அர்ஜென்ட் டெலிவரி ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருந்தனால இந்த கவனிக்கலை. அதனால எந்தெந்த கவரில் இருந்துச்சு, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எந்தெந்த கவரில் இருந்துச்சோ அந்தந்த கவர்லேயே எடுத்து வச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ளவுஸ் ஒரே ஆளோட ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ப்ளவுஸும் ஒரு 2 சாரீ கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா தனித்தனியாக அம்மாவுக்கு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கு இப்படி சொல்லிட்டு 3 இது ஒரு கவரில் கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் எல்லாமே கொக்கி கட்டணும். அதனால் எடுத்து வச்சிட்ருக்கேன். கஸ்டமர் வர்றதுக்குள்ளே நம்ம கொக்கி கட்டியும் கொடுத்தாகணும். அதனால் அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த டிசைன் வந்து கஸ்டமரே வந்து ரெஃபர் பண்ணது, எனக்கு இந்த மாதிரி டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து சாரியும் அமைஞ்சிருச்சு. அந்த சாரீ கிளாத்துமே கான்ட்ராஸ்ட்டாக அமைஞ்சிருச்சு. அதனால் பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸோட அந்த டிசைனோட அவுட்லுக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து லைனிங் எடுக்க வேண்டியது. இந்த சுடிதார்ஸ்க்கு எல்லாமே லைனிங் எடுக்க வேண்டியது. ஃபீடிங் ஜிப் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து இதெல்லாம் 27ஆம் கிழமை கொடுக்க வேண்டியது. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ரம்ஜானுக்கு முன்னாடி வந்து 27ஆம் கிழமைன்னு சொல்லிட்டு ஒரு தொழுகை நடக்கும். அதில் வந்து புது ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுவாங்க. அதுக்காண்டி இப்போலாம் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து எப்படி ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வரும். அந்த லாஸ்ட்டு ரம்ஜான் நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் வந்து ஒரு ஹெவி ஒர்க்காக இருக்கும். ரொம்பவே ஒர்க் ஷெடியூல் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன் இந்த தடவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, வர ஆர்டர்ஸ்லாம் உடனே கிளியர் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த ஆர்டர்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வர துணி எல்லாமே வந்து உடனே தச்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போ தைக்கிறது பற்றி ஏன் அந்த மாதிரி வருது, நான் லாஸ்ட்டில் ஒரு 3 நாள் அப்படியே ஃப்ரீயாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாமே என்னோட ஏரியாவில் என்னோட சரௌண்டிங்கில் இருக்குது. என்கிட்ட தைக்க கொடுக்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு அந்த 1 வீக் இருக்கும் போது தான் பர்ச்சேசிங் போவாங்க. அதனால் அந்த டைமில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஓவராக ஷெடியூல் இருக்கும், ஓகேங்களா. அதனால தான் அந்த மாதிரி வந்து அப்படி தைச்சி நம்ம இருக்க ஆர்டர்ஸ்லாம் முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து சாரியில் வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாரீலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து பைப்பிங் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் நான் எப்படி பைப்பிங் வைக்கிறேன்னா என்னன்னு சொல்லி சரியாக தெரியல. பார்த்துட்டிங்கன்னா இருக்க ப்ளவுஸஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது சாரீலேருந்து ப்ளவுஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. சாரியெல்லாம் முடித்து அதே கவரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எந்தெந்ததுக்கு லைனிங் தேவையோ அந்தந்த லைனிங் தேவையானதெல்லாம் அளவு ப்ளவுஸ்லேயே வச்சுட்டு குட்டி குட்டி பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தடவை வந்து பர்ச்சேசிங் போக முடியுமா என்னன்னு சொல்லி தெரியலை. அதாவது மெட்டீரியல் எல்லாமே வாங்கணும். நூலெல்லாம் ரொம்ப தீந்துருச்சு, கம்மியான நூல் தான் இருக்குது. லைனிங்லாம் வாங்கணும். போகலாமா என்னன்னு ஹஸ்பண்ட் வந்து நோன்பு வச்சுட்டு அலைய முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அவங்கள கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு தான் போகவே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேன். கண்டிப்பாக போனேன்னா அந்த வீடியோவும் வந்து அவங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். எந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறேன், எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ டீட்டெயில், எவ்வளோ கம்மியாக வந்து லேசஸ்லாம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இருந்த ஆர்டர்ஸில் அந்த 2 ப்ளவுஸஸ் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸும் பிங்க் கலர் ப்ளவுஸும் ஹெவி அர்ஜென்ட்டாக அதையும் நம்ம கொடுத்தாங்க. நாளைக்கு நைட்டே நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். அதோட இந்த 5 ப்ளவுஸும் வந்து அன்றைக்கி நைட்டே நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். அதனால் நூலெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நூலெல்லாம் ரொம்ப கிளென்சியாக இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா நூலெல்லாம் இப்படி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா பாப்பாவும் தம்பியும் அந்த நூலை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே எடுத்து கொட்டி விளையாடலைன்னா அவங்களுக்கு மனசே கேட்காது. அந்த மாதிரி ஆள் எங்கள் வீட்டில் இருக்க 2மே. அதனால் ரொம்ப நான் எவ்வளோ தான் சுத்தமாக வச்சிருந்தாலுமே, எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாலுமே வந்து அது 1 டே கூட எங்கள் வீட்டில் அது வந்து நிரந்தரமாக இருக்காது. அது வந்து ஏதாவது பண்ணால் தான் அவங்களுக்கு மனசாகும்.
அந்த மாதிரி. அதனால தான் அப்படி இருக்குது, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உட்காந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். திருப்பி அந்த நூலெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிஷினில் உட்காந்தது தான். பாப்பாவும் தம்பி நல்ல வேலை தூங்கிட்டாங்க. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு உட்காந்தேன். 3 மணிக்கு தான் மிஷினை விட்டே எழுந்திரிச்சேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். 3 நார்மல் ப்ளவுஸ், ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு நீங்கள் யோசிக்கலாம். ப்ளவுஸஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ளவுஸு, அளவு வந்து பெரிய அளவு 44 சைஸ் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அதிக ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சைஸை பொறுத்த அளவுக்கு தான் டைமிங்கும் எனக்கு கன்சியூம் ஆகும். ஓகேங்களா? அதனால் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 3 மணி நேரத்தில் என்னால் 4 ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை எழுந்திரிச்சிட்டா அவளை கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் உட்காந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருந்த ஒரு லைனிங் ப்ளவுஸையும் அப்போயே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஒரு முக்கியம், இப்போ அது இல்லாமல் வந்து இப்போ ரம்ஜான் சீசனோட வந்து திருவிழா சீசனுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால நம்மளுக்கு ஒர்க் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த திருவிழா சீசன் முடிகிற வரைக்குமே, இந்த ரம்ஜான் முடிகிற வரைக்குமே ஹெவி ஒர்க்காக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த டைமிங்கில் சம்பாரிச்சா மட்டும்தான் உண்டு. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. கண்டிப்பாக இது வந்து பிகினர்ஸாக இருக்கவங்களாகட்டும், இல்லை வந்து ஒரு ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக புரிதல் இல்லாமல் 4 பேருக்கு கமெண்ட் பண்ணுறவங்களாகட்டும், அந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக வந்து சொல்கிற விஷயமா தான் இருக்கும். அதை வந்து அதை எடுத்துக்கிறவங்களும் நார்மலாக வந்து வீட்டில் வந்து தைக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட அதை எப்படி க்ரோத் அப் பண்ணி வரணும் அப்படின்றத சின்ன ஒரு மோட்டிவேஷனல், சின்ன ஒரு கதையோடு நான் சொல்லிடுறேன். கதைன்னு கிடையாது, உண்மை தான் இது. ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ரம்ஜானோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் ரொட்டீன் விளாக் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அந்த விளாகில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. அவங்க வந்து என்ன ஒரு புரிதலோடு கமெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. பட் கொஞ்ச நாள் கழித்து யோசிக்கிறப்போ, ஒரு 2-3 நாள் கழித்து யோசிக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு, இது மாதிரி எவ்வளோ பேர் ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை புரிஞ்சிக்காமல் எவ்வளோ விதமாக பேசுவாங்க. அதை சில பேர் ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, சில பேர் ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. அவங்களுக்காண்டி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. என்ன அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் வந்து இவ்வளோ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன்னு சொல்கிறீங்க, நான் வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டேன்ற மீன்ஸ் வந்து 2 கிட்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒர்க்கையும் பார்க்க முடியாது. நானும் ஒரு டெய்லர் தான், இவ்வளோ ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாது ஒன் டேயில். நீங்கள் வந்து வீடியோக்காண்டி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் சொல்கிறேன். அது மாதிரி நினைக்கிறவங்களாகட்டும், இல்லை ஒருத்தவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை மதிக்காதவங்களாகட்டும், அதை பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்காகவும், யாருக்காக இருந்தாலும் இந்த இதை எடுத்துக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்னிங் ஒரு 3:30 இருந்து ஈவினிங் வந்து நைட் வந்து ஒரு 11 o'clock 3 o'clock கிட்ட இருக்கும். அன்றைக்கி நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது காலைல 3 மணி இருக்கும். 3 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வீட்டு ஒர்க்கையும் சின்ன சின்னதாக பார்த்துக்கிட்டு, கிட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணது. கண்டிப்பாக ஒரு நாளில் உங்களால் 20 ப்ளவுஸ் முடிக்க முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுலேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் இருக்க முக்கால்வாசி ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான், மற்ற ப்ளவுஸ் தான் லைனிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லியிருந்திருப்பேன். அப்போ நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இருக்கப்போ வந்து என்னால் ஸ்டிச் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லையோ என்னவோன்னு தெரில. அவங்களோட அதுவும் அவங்களோட ஒப்பீனியன். அவங்களால முடியுன்றது வந்து அது அவங்களோட ஒப்பீனியன். பட் ஒருத்தவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து அதை பற்றி புரிதல் இல்லாமல் நான் நம்ப மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறது வந்து எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும்னு தெரில. பட் எனக்கு அந்த விஷயம் பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து ஏன் எனக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து, என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட நம்பிக்கை எனக்கு தெரியும். என்னோட ஒர்க்கை பற்றி எனக்கு தெரியும். நான் எவ்வளோ ஸ்டிச் பண்ணேன், யார்கிட்டையும் நம்ப வைக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு இது வந்து ஒரு ஒர்க்கு, ஓகேங்களா. இந்த யூடியூப்ன்றது ஒரு என்னோட டெய்லரிங்கோட ஒரு பார்ட்டு தான், ஓகேங்களா. அப்படி இருக்கப்போ வந்து எனக்கு வந்து அவங்க சொன்னது வந்து பெரிய விஷயமாவே தெரியல. கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் நம்புங்க, யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களை நீங்கள் நம்புனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களாலே ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே உங்களாலே அந்த அவுட்புட்டை வந்து கொண்டுட்டு வர முடியும். உங்களாலே அந்த சக்ஸஸை வந்து ஃபீல் பண்ண முடியும், ஓகேங்களா. மற்றவங்கள போய் கமெண்ட் பண்ணுறதுனாலே, மற்றவங்கள போய் குறை சொல்கிறனாலே அதெல்லாம் ஒரு பிரயோஜனமே கிடையாது. உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக உங்களால் என்னால் முடியுங்க, என்னால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் என்ன, என்னால் ஒரு நாள் ஒரு 3 ப்ளவுஸ் என்ன, ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நாளைக்கு 3 ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களாலே ஒரு நாளைக்கு 20 ப்ளவுஸ்லேருந்து 25 ப்ளவுஸ் கூட ஸ்டிச் பண்ண முடியும். அது உங்களோட கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபேமிலி சப்போர்ட். நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், 2 கிட்ஸை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட், அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோட ஃபேமிலி, எங்களோட நாத்தனார் ஆகட்டும். அது இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து எங்கள் மாமனார் வந்து இறந்துட்டாங்க. அது வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன்.
அப்படி இருக்கப்போ வந்து இப்போ எல்லாமே மிங்கிளாகி ஒரே ஃபேமிலியாக இருக்கறனால வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க கிட்ஸ். அதனால எனக்கு இன்னுமே என்னால் ஒர்க் வந்து ரொம்பவே என்னால் வந்து ஒர்க்கை முடிக்க முடியுது. ஓகேங்களா. என்னோட எப்படின்னா வந்து நம்மளோட ஹார்ட் ஒர்க், நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் நம்புங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி, 2 விஷயத்தை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலுமே சக்ஸஸாக வந்து ஒர்க்கை எவ்வளோ ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா வந்து 1 டேல கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த செட் ஆஃப் 5 ப்ளவுசஸ் 3 நார்மல் ப்ளவுசஸ் 2 லைனிங் ப்ளவுஸ் தச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் டைம் இருந்ததுனால ஒரு 3 நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நாளையில் வந்து கிட்ஸையும் கவனிச்சுக்கிட்டு இவங்களே பார்த்துக்கிட்டு இது 8 ப்ளவுஸ் கிட்ட அன்னைக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன். எவ்வளோ நேரம், ஒரு 7 மணி வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டு வேலையெல்லாம் பார்க்க, ஏன்னா சகருக்கு நான் சாப்பாடு செய்யணும், நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு நைட்டுக்கு நான் சாப்பாடு செய்யணும், எல்லாமே இருக்கனால வந்து 7 மணியோட மிஷினை விட்டு எந்திரிச்சாச்சு. அதுக்குள்ளே இந்த கட்டிங் வேலை, நிறைய கட்டிங் வேலை இருந்தது. அந்த கட்டிங் வேலையை முடிச்சுட்டு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட அன்றைக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 8 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். கட்டிங்கோடு சேர்த்து கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு 4-5 ப்ளவுஸ் கிட்ட அர்ஜென்ட் நான் மார்னிங் சகருக்கு எந்திரிச்சு தைக்கிறதுனால வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ப்ளவுஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. உங்களை சுற்றி வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் பெல் ஐகானை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.